ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் 2025ல் கிரைம் த்ரில்லர் ஜானரை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டாப் 5 மலையாள மூவிஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற 5 மூவிஸுமே பெஸ்ட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிஸ் கைஸ். இந்த மூவிஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இருக்கிற மூவி டிடெக்டிவ் உஜ்வாலன். இந்த மூவி 2025ல் ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல நம்ம ஹீரோவான உஜ்வாலன் ஒரு லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருக்கும்போது அங்க ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஹீரோ தான் தீர்த்து வைப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அதனால அந்த ஊர்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஹீரோ தான் அந்த ப்ராப்ளத்தையே ஃபேஸ் பண்ணி அதை தீர்த்தும் வைப்பாரு. இப்படி இருக்கும்போது அங்க போலீஸ் ஸ்டேஷனே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் 50 வருஷமா அங்க எந்த ஒரு கிரைமும் பெருசா நடக்காதனால அந்த கிராமத்துல அவ்வளோக்காக எந்த ஒரு அதிக போலீஸுமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு கிரைமும் நடக்காதனால போலீஸ் ஸ்டேஷனே எதுக்கோ ஒரு பேருக்கு தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவா அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு இருப்பாரு. இப்படி தீர்த்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல திடீர்னு ஒரு கொலை ஒன்று நடக்குது. அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் விசாரிக்கும் போது அடுத்தடுத்து கொலை நடக்குது. நம்ம ஹீரோக்கு அப்பதான் தெரிய வருது இந்த கொலையெல்லாம் பண்றது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல இருக்கிற கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த கொலையை எப்படி கிராக் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இப்படி எடுத்திருக்கும் போது கிராமம்ன்றது பொதுவாகவே எல்லாரும் எல்லாருக்கூடையும் பேசிப்பாங்க. அண்ட் எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் இதுதான். ஏன்னா நம்ம ஹீரோ யாரை சந்தேகப்படுறதுன்னே தெரியாது. அந்த கேஸை ஒழுங்காக விசாரிச்சாதான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நிலைமையில் நம்ம ஹீரோ எப்படி அந்த கேஸை விசாரித்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறான்றதால இந்த மூவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 4th இருக்கிற மூவி த்ரில்லர் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன நரிவேட்டா. இந்த மூவி 2025ல் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற ஒரு நபராக இருப்பாரு. அதே சமயம் லவ் பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு இருப்பாரு. ஆனால் இவரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில கஷ்டப்பட்டு இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவருக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் தன்னோட குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக இவர் ஒரு போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ் வேலைக்கு போறாரு. போயிட்டு இவருக்கு பிடிச்ச வேலைக்கும் படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. அந்த போராட்டம் பழங்குடி மக்கள் அரசுக்கு எதிராக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அங்க எந்த ஒரு கலவரம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட டீமும் அங்க போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நார்மல் ஒரு போலீஸா இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட இவரோட சுப்பீரியர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருப்பாரு. இப்படி பழகிட்டு இருக்கும்போது அவர் மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்லியா இருந்த அந்த ஆபீசர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மூவில என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனா இருக்கும். இந்த மூவி 2003ல ஏற்பட்ட ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸா வச்சு ஒரு மூவியா எடுத்திருப்பாங்க நம்மளுக்கு. இந்த மூவி ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை அப்படியே நம்மளுக்கு மூவியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மூவியை ஆட் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஹீரோவான ட்வினா தாமஸ் ரொம்ப நல்லாவே பண்ணுவார். இந்த மூவி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd என்ன மூவி இருக்குன்னா பிரவீன் கோடு ஷாப்பு. இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னவா இருக்குன்னா, ஒரு ஊர்ல ஒரு நார்மலான கள்ளுக்கடை ஒன்று இருக்கு. அந்த கள்ளுக்கடையில ரெகுலரா வந்துட்டு போறவங்கள ஒரே ஒரு நபர் மட்டும் கொலை செய்யப்படுறாரு. இந்த நபர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கேஸ் போலீஸ் கிட்ட போகுது. இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிற நபர் எஸ்ஐயா இருக்கிற இந்த பாசில் ஜோசப் தான் அந்த கேஸ் எடுத்து விசாரிப்பாரு. பாசில் ஜோசப் அந்த நபரை விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட்டது அண்ட் அந்த கள்ளுக்கடையில கொலை செய்யப்பட்ட நபர் எதுக்காக கொலை செய்யப்பட்டாரு அப்படின்றதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவில அந்த கள்ளுக்கடையில இருந்த எல்லா நபர்கள் மேலேயும் நம்ம ஹீரோ சந்தேகப்படுவாரு. ஏன்னா எல்லா நபர்களும் ஒரு வகையில இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் இருக்கும்போது எப்படி அந்த கொலைகாரனை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு கைஸ். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப நல்லா தான் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகல. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
இந்த மூவில நம்ம பாசில் ஜோசப் ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. அவரோட ஆக்டிங்காகவே நீங்க பார்க்கலாம். அண்ட் இந்த மூவிக்கு IMDbல இருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னவா இருக்கும்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. எந்த ஒரு கேஸ் வந்தாலும் அதை நல்லா விசாரிச்சு அந்த கேஸை வந்து உடனே முடிச்சு வச்சிருவாரு. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது. அந்த கேஸ் எடுத்து நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு உண்மை ஒன்று தெரிய வருது. நம்ம ஹீரோவோட மூத்த பொண்ணு வந்து இறந்துருப்பாங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸை எப்படி நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணுறாரு, அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட நபர்களை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அண்டு நம்ம ஹீரோவோட பொண்ணு எதுக்காக இறந்தாங்க அப்படின்றதால இந்த மூவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உண்மையாகவே இந்த மூவியோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த மூவியும் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மூவி ரொம்ப நல்லா தான் இருந்தது கைஸ். இந்த மூவி பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவில ஒரு நல்ல ஒரு கருத்தையும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த மூவி பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா என்ன மூவி பார்க்க போறோம்னா ரேகா சித்திரம். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியோட ஆரம்பத்திலே ஒரு வயசான ஒரு நபர் வந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாரு. காட்டுக்குள்ள நடந்து போய் ஒரு இடத்துல நின்றுட்டு அங்க வந்து மொபைல்ல லைவ் போடுறாரு. இவர் வந்து சொசைட்டிலேயே பெரிய பணக்காரரா இருக்கிற ஒரு நபரா இருப்பாரு. இப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் காரணம். அந்த பொண்ணோட பேரு ரேகா. அவளை நாங்க கொன்னுட்டு அவகிட்ட இருந்த பண நகையெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அவ எங்க புதைச்சிருக்காங்கன்னா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு கீழே தான் அவளோட பாடியை புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே இறந்து போறாரு. இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த கேஸ் ஆனது நம்ம ஹீரோ கிட்ட வருது. நம்ம ஹீரோ வந்து இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன மாதிரியே அவர் இருந்த இடத்துல ஒரு நிஜமான ஒரு எலும்புக்கூடு ஒன்று கிடைக்குது. இந்த எலும்புக்கூடு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த கேஸை வந்து நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரணைனா எப்பவுமே ஒரு ஆரம்பம் இருக்கும். அந்த ஆரம்பம் இருக்கும்போது ஒரு ஆதாரம் இருக்கும். அப்படி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் என்னன்னா ரேகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நேம் மட்டும்தான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. அந்த பொண்ணு யாரு, எங்கிருந்து வந்தா, எதனால இவங்க கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ இந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சு அந்த கேஸை எப்படி கிராக் பண்ணி முடிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைன்னா இருக்கும். அண்ட் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்ததா இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா இருக்கும். இப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கேஸை நம்ம ஹீரோ எப்படி விசாரிக்கிறாரு, அந்த கேஸை முடிக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. ஒரு பெஸ்டான கிரைம் த்ரில்லர் மூவி கைஸ். இந்த மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 2025ல ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்டான மூவினே சொல்லலாம். இந்த மூவிக்கு IMDbல இருந்து 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.